Hi friends, welcome to Lifestyle of Lihana. Please subscribe my channel. என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பேபியோட டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். காலையிலே மத்தியானமே ஏதாவது நம்ம சாப்பிட கொடுத்துடலாம். ஆனால் நைட்டு ஏதாவது கொடுக்கணுன்னா யோசித்து தான் கொடுப்போம். அது டைஜஷன் ஆகுமா இல்லை பேபி சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசித்து கொடுப்போம். ஆனால் இந்த கேரட் பியூரி நம்ம பண்ணி கொடுத்தோன்னா பேபி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியாக டைஜஸ்ட் கூட ஆயிரும். நம்ம எப்போ பேபிக்கு சாப்பிட கொடுக்கணுனாலும் 7 மணிக்கு முன்னாடியே சாப்பிட கொடுங்க. அப்போ தான் ஈஸியாக பேபிக்கு டைஜஸ்ட் ஆகும். ஓகே, நாம் இப்போ இதை எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கேரட் எடுத்து அதை தோலையெல்லாம் நல்லா சீவிக்கோங்க. சீவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துப்போம். அப்புறம் கட் பண்ண பீசஸ்ஸு கூட தண்ணி ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி, கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேஞ்ச் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துப்போம். இந்த அரைச்சதுக்கு கூடயே நம்ம இட்லியை பிசைஞ்சும் கொடுக்கலாம். இல்லைன்னா ஒரு இட்லியை இதுக்குள்ளாடியே போட்டு நம்ம அரைச்சி கொடுத்துடலாம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது ரொம்ப டேஸ்டியாக வேற இருக்கும். பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை பிள்ளைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க. இதை டின்னர் மட்டும் இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் லஞ்சாகவும் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். இது ஆஃப்டர் 6 மந்த்ஸ்லேருந்து 2 இயர்ஸ் வரை பேபிஸுக்கு தாராளமாக நம்ம கொடுக்கலாம். இதுலேருந்து வர தண்ணியை கூட அவங்களுக்கு கொடுக்கலாம். விரும்பி குடிப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.